இன்று பலருக்கும் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று தலைமுடி உதிர்வு. இயற்கை மருந்து, மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்ளும் மருந்து என பலரும் முடி உதிர்வை தவிர்க்க முயல்கிறார்கள். இளம் வயதில் முடி உதிர்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மன அழுத்தம் என்றும், அதிக மன அழுத்தமானது உடலில் கார்டிசோலின் அளவை அதிகரித்து தலைமுடியை சேதப்படுத்துவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இளம் வயதில் முடி உதிர்வதை தடுப்பதற்கு தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றில் வரும் விளம்பரத்தை பார்த்து பலரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக எவ்வளவு செலவு செய்யவும் அவர்கள் தயாராக இருக்கின்றனர். இதனை பயன்படுத்தி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கும்பல் பணம் பறித்து சிக்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள சமர் காலனி லிசாரி கேட் பகுதியில் தற்காலிக முகாம் அமைத்த 3 பேர் பல மூலிகை பொருட்களை கடந்த சில நாட்களாக விற்பனை செய்து வந்துள்ளனர். வழுக்கை தலையில் முடி வளர வைப்பதற்கான எண்ணெய் விற்பனை முகாம் நடக்க இருப்பதாக செய்தித்தாள்களில் விளம்பரமும் கொடுத்துள்ளனர். முகாமின் உள்ளே சென்று பார்க்க பொதுமக்களிடம் 20 ரூபாய் நுழைவு கட்டணமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. உள்ளே சென்றதும் அங்கு வழுக்கை தலையோடு அமர்ந்திருந்த நபர் ஒருவர் ஒரு பிரஷால் வழுக்கை தலையோடு வருபவர்களுக்கு ஒருவித எண்ணெயை தேய்க்கிறார். அதேபோல் முடி வளர்ப்பதற்கான அந்த எண்ணெயை பாட்டிலில் அடைத்து 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்துள்ளார். முடி வளரும் என்பதை நம்பி ஏராளமானோர் அந்த எண்ணெயை வாங்கிச் சென்றுள்ளனர். ஆனால் எண்ணெய் உபயோகித்த பலருக்கு அடுத்த சில நாட்களிலேயே தலையில் அரிப்பும் ஒவ்வாமை காரணமாக காயமும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போலி எண்ணெய் குறித்து லிசாரி கேட் பகுதியைச் சேர்ந்த ஷதாப் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் வழுக்கை தலையில் முடி வளரும் என கூறி போலி எண்ணெயை விற்பனை செய்த இம்ரான், சல்மான், சமீர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் எண்ணெய் விற்றவரின் தலை ஏற்கனவே வழுக்கையாக இருப்பதை பார்த்தும் கூட சுதாரிக்காமல் பொதுமக்கள் பணத்தை வீணாக்கியதோடு உடல் நலத்தையும் கெடுத்துக் கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான கும்பல் மீரட் உட்பட உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு நகரங்களில் இதுபோல முகாம் அமைத்து மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, ஹரியானா, உத்தராகண்ட் உட்பட பல்வேறு பகுதிகளில் இந்த எண்ணெயை விற்று பல லட்சம் ரூபாய் சம்பாதித்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் வேறு சிலருக்கும் தொடர்பு இருப்பதால் அவர்களை தேடும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வழுக்கை தலையில் முடி வளரும் என நம்ப வைத்து எண்ணெயை விற்று மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.